4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8வது வேதவசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பவுல் யூதாவில் உள்ள மூப்பர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்ணினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தில் போய் சொல்லி என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களோட நன்றாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற போது, நம்முடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிற போது, இவர்கள் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்போ தேவ ஜனம் அசட்டை பண்ணுகிறார்களா? அசட்டை பண்ண முடியுமா? நாம் எப்படி அசட்டை பண்ணுகிறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலக பொருளுக்கு தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை அசட்டை பண்ணுவான், ஒருவனை பற்றி கொள்வான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இது நான் ஆயத்தப்படுத்தவில்லை இந்த வார்த்தை, ஆனால் ஸ்தோத்திரம், எனக்குள்ள அந்த போராட்டமான வார்த்தைகள் வெளிப்பட்டபடினாலே அதை உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அது ஏற்ற வார்த்தையா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசித்து அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்று சொன்னால், அசட்டைக்காரரே பிரமித்து கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அசட்டை பண்ணுகிற அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது, கெடுத்து கொண்டிருக்கிறது, தடை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே. அப்போ நம்ம நிறைய விஷயங்களை அசட்டை பண்ணுகிறோம். அந்த அசட்டை பண்ணுகிற காரியங்கள் என்ன? வேதம் சொல்லி இருக்கிறது, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்குள்ளாலே சில காரியங்கள்ல அசட்டைகள் இருக்கிறது. அசட்டைனா தெரியுங்களா நமக்கு? ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை இல்லாத தன்மை, முன் ஜாக்கிரதை இல்லாத தன்மை, ஸ்தோத்திரம். முன்னெச்சரிக்கை இல்லாத தன்மை. எச்சரிக்கைகள் வருகிறது, அதை அசட்டை பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். முன்னாடி ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி தெரியுது, ஆனா அசட்டை பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். முருங்கை மரத்துல யாராவது கீழே விழுந்துடும் சொல்லிடுச்சுன்னா அதை அசட்டை பண்ணிட்டு யாருவாங்க பிள்ளைங்க, கடைசியில கீழே விழுந்து கை கால் முடிஞ்சு கிடப்பாங்க. அப்போ எச்சரிப்பை அசட்டை பண்ணுகிற போது, சில ஆபத்துக்களை அசட்டை பண்ணுகிற போது அது நமக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் அநேக நன்மைகளையும் அசட்டை பண்ணுகிற போது அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னு நமக்குள்ள நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக
இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக அநேக வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் வேத வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த பவுல் தெசலோனிக்கே சபை, அந்த சபையை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா அவங்க கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனம். 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்துல 8வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, சபை எவ்வளவு அழகாக வாழ்க்கையில வளர்ந்திருக்கு சொன்னா, மற்ற சபைகளுக்கு மாதிரியாட்டு ரோல் மாடலாக இந்த சர்ச் இருக்கிறது. தெசலோனிக்கே சபை வெறும் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு ரொம்ப மாதிரியா இருக்கு. அப்போ இந்த சபையில் உள்ள வசனம் அங்குள்ள தேசத்தில் உள்ள அந்த சபைகளுக்கு துணித்ததும் அல்லாமல் அதை குறித்து பவுல் வேற இன்னொரு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏதுமில்லாதபடிக்கு அவங்க ரொம்ப நல்ல தேர்ந்தவங்களா மாறுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 10வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி ஒரு கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. நீங்க எதை எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பவுல் அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து மிகவும் நல்ல காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா, ஒரு ஆளுங்க அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சபையை பார்த்துதான் அசட்டை பண்ணுகிறவன் அப்படின்னு, அந்த சபைக்குள்ள அசட்டை பண்ணுகிறவன் இருக்கிறான். அசட்டை பண்ணுகிறவன் இருக்கிறான். அந்த அசட்டைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிற போது மனித வாழ்க்கையில அநேக நன்மைகளை தடை செய்வது நமக்குள்ள இருக்கிற அசட்டை தன்மை. அல்லேலூயா, அசட்டை சுபாவங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 பேதுரு 2:10. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுக்குள்ளே அப்படி செய்வார். அல்லேலூயா, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார் அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது சோதம் குமார பட்டணத்தில் நடந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சோதம் குமார பட்டணத்திலே நடந்த காரியம் என்ன நடந்தது? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பக்தியை அசட்டை பண்ணி அக்கிரமக்காரர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள அக்கிரமம் பெருகிறதோ அவர்கள் எதை அசட்டை பண்ணுவாங்கன்னா, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அக்கிரமம் பெருகக்கூடாது. நம்ம அக்கிரமக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கிரமமான வழியை நமக்கு நியமித்திருக்கிறார். அக்கிரமத்துடைய எதிர்ச்சொல் கிரமம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அக்கிரமத்துடைய எதிர்ச்சொல் என்னது? கிரமம். அப்போ கிரமமான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை விட்டுவிட்டு அக்கிரமமான வழியில நடக்கிறவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தத்துவம் சொன்னால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய அதிகாரம், இது எல்லாத்தையும் செய்கிறார்கள்.
அசட்டை பண்ணுகிறார்கள். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இருவரும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அசட்டை பண்றவங்க எதெல்லாம் தூஷிக்கிறாங்க? மகத்துவங்களை தூஷிக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம். மாம்சமானதை பற்றி கொண்டு கர்த்தத்துவத்தை அனுப்பிச்சாங்க, அசட்டை பண்ணி மகத்துவமானவங்களை தூஷிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணுகிறவங்க, பரியாசம் பண்ணுகிறவங்க, ஸ்தோத்திரம், தூஷிக்கிறவங்களா மாறுவாங்க. எதுக்கு அசட்டை பண்றாங்கன்னு மாமிசத்தை பற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுவே கிடையாது. ஆனா இந்த வார்த்தை சொல்லும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறதுனால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, அசட்டை பண்ணினவர்கள் ஒரு குரூப் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜனங்கள் என்ன அசட்டை பண்ணினார்கள், எதை இழந்து போனார்கள் என்று சொல்லி சில வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு காலையில வேத புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே, ஸ்தோத்திரம், அது வந்து கொண்டே இருந்தது. சரி, இந்த வார்த்தையை நம்ம அடுத்த வாரம் நம்ம பேசலாம், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அது என்னோட கூட போராடி கொண்டே இருந்ததுனால உங்களுக்கு அதை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னாமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம். எடுக்கலையா? என்னாமோ 14:31. அவருடைய கூட போயிருந்த மனிதரோ 14:31 போட்டி கொள்ளை ஆவார்கள் என்று என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையும் நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு அங்கிருந்து சொல்லும் போது, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். கவனிங்க, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், உங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தேசம். இந்த எகிப்து தேசத்துல நீங்க அடிமைகளாக இருக்கிறீர்கள். ராஜாவுக்கு, பார்வோன் ராஜாவுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இந்த தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சுயாதீனமான தேசம், சந்தோஷமான தேசம், ஆசீர்வாதமான தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிதான் தேவன் மோசேயை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்ட ஜனம், அவர்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, இவர்கள் தேவனை வருகிற நாட்களிலே, நாட்கள் போக போக இவர்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டபடினாலே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 12 பேரை வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். 12 பேர்கள் வேவை பார்க்க போகிறார்கள். அது 2 பேர் முக்கியமான ஆட்கள். எப்புனேயின் குமாரன் காலேப், நூனின் குமாரன் யோசுவா. இந்த 2 பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள், விசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள், கர்த்தரை சார்ந்து அவர்கள் நின்றார்கள். அந்த தேசத்தை நாம் ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம போகக்கூடிய தேசம் நல்ல தேசம் தான், ஆனா நம்மளால அங்கே நிற்க முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. நம்மளால அந்த தேசத்துக்கு போக முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, நம்ம இனி எகிப்தில் தேசத்தில் இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே
நம்ம பழைய வாழ்க்கையில இருந்தா கூட நல்லா இருந்திருக்க பார்த்து, பழைய பாவத்தில் இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்போமே, பழைய பாரம்பரியத்தில் இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்போமே, பழைய ஸ்தோத்திரம் சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அடிமைகளாட்டு இருந்தாச்சுன்னா நல்ல சினிமா பார்க்கலாமே. அல்லேலூயா, நல்ல சினிமா பார்க்கலாமே, நல்ல நாடகம் பார்க்கலாமே, நல்ல சீரியல் பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நித்தம் நமக்கு வேதனையா தானே இருக்குதுன்னு அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஸ்தோத்திரம், இங்கே இவ்வளவு வேதனையா இருக்குது என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த, இங்க கவனிங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அசட்டை பண்ணினார்களாம். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது தான் வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படின்னு தேவன் நம்மை தெரிந்து கொள்கிற போது நமக்குன்னு சொல்லி ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு கானான் தேசம். அந்த கானான் தேசத்துல நம்ம பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் அநேக போராட்டங்கள், அநேக வேதனைகள், அநேக ஸ்தோத்திர பாடுகள், அந்த வழியாகத்தான் நம்ம போக வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணினாங்க சொன்னா, அந்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட தேசத்தை நீங்க அசட்டை பண்ணுனீங்க. அதை அசட்டை பண்ணி என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் எல்லாம் அழிஞ்சிருவோம், கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அல்லேலூயா. உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் செய்யும் விழும். அப்போ அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அங்க இருக்கிறது எல்லாமே பரிசுத்தவான்கள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ராட்சசர்கள், ஏனாக்கியர்கள், ஏவியர்கள், பெரிசியர்கள், கிர்காசியர்கள். ஸ்தோத்திரம். அங்க இருக்கக்கூடிய பலத்த ஜாதிகள் எல்லாமே அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த அக்கிரமக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த தேசத்தையே அசட்டை பண்ணினவர்கள் அதுல பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜாதியுள்ள ஜனங்கள் ரொம்ப ஸ்தோத்திரம் அநியாய பாவம் செய்து அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்து கெடுத்துக் கொண்டார்கள். சாபத்தீடான காரியங்களை செய்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறபடினாலே குழந்தைகளை தீக்கடக்க பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிற அந்த கானான் தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவர்களை செய்கிறபடினாலே அந்த தேசம் அந்த ஜனங்களை கக்கி போடுகிறது. அல்லேலூயா. சோத்ரம். நல்லா கவனிங்க. அப்ப கானான் தேசம் என்பது பரிசுத்தமான தேசம் கிடையாது. பரிசுத்தமான தேசமா இராத கானான் தேசத்தை அசட்டை பண்ணினவர்களே அதற்குள் போவதற்கு முடியவில்லை என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் அசுத்தமானது கிடையாது, மகா பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஒரு அலையிலும் அல்லேலூயா. எல்லாரும் புரியுதா? சோத்ரம். கவனிங்க. பரலோக ராஜ்யத்துல பெரிசியர் கிடையாது, கானானியர் கிடையாது, ஏவியர் கிடையாது, கிர்காசியர் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அசுத்தத்தை நடப்பித்த யாரும் அங்க கிடையாது. அங்க இருக்கிறது தேவன் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்த சேனைகள் இருக்கிறது. எங்கும் பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம். இப்படிப்பட்ட பரிசுத்த தேசத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு இவ்வளவு பிரச்சனை, மோசையே போக முடியல. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப செழிப்பா இருக்குது. அந்த தேசத்தை பார்க்கறதுக்கு தான் பெருமிஷம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பொல்லாத ஜாதியார் இருக்கக்கூடிய ஏனாக்கியர்லாம் இருக்கக்கூடிய தேசத்தை பார்க்கறதுக்கு யாருக்கு பெர்மிஷன் கிடைச்சது? மோசைக்கு கிடைச்சது. அப்போ பரிசுத்த தேசமா இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பார்க்கறதுக்கான பெர்மிஷன் கிடைக்குமா? அல்லேலூயா. கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர் சிலர் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே அல்லேலூயா, பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான், எனக்கு என்ன போஸ்ட் கொடுப்பீங்க ஆண்டவரே?
இன்னைக்கு தலைவர் போஸ்ட் கிடைக்குமா, பொருளாளர் போஸ்ட் கிடைக்குமா, செக்ரட்டரி போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு. அப்ப இயேசு என்ன சொன்னாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு சொன்னாரு, நீ மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைய போல ஆகாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் நினைச்ச மாட்டேன், பிரவேசிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. முதல்ல அதுக்குள்ள போறதுக்குள்ள வழியை பாரு, அதுக்கு ஒரு போஸ்டுக்கு வழியை பாரு. நீ அங்க போறதுக்கு நீ பிரச்சனையில இருந்தேன்னு எப்படி அங்க உனக்கு போஸ்ட் கிடைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் அதான் நடக்கும், போஸ்டுக்கு தான் பிரச்சனை. கடந்த நாள்ல இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரர், அவர் ஏற்கனவே பொறுப்புல இருந்தவர். இப்பெல்லாம் என்னன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அங்குள்ள பொறுப்பாளர்களை எடுக்கும்போது எல்லாருக்கும் எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு தான் எடுக்கணும். கவனிங்க, இதில் சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க பணத்தை செலவழித்து தான் ஓடுவாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. அப்போ இவரு எலெக்ஷன்ல நின்றுருக்கிறாரு, செலெக்ஷன் ஆகலை. எலெக்ஷன் என்ன ஆகல, செலெக்ஷன் ஆகலை. முடிஞ்சன்னு ஒரே சண்டை. சொல்றான், அவங்க சதி பண்ணிட்டாங்க, இவங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு. சம்பளமே இல்லாத எலெக்ஷன்ல செலெக்ஷன் ஆகாத உடனே அங்க பிரச்சனை எங்க தெரியுமா? ஆவிக்குரிய ஊழியர்கள் மத்தியில. அல்லேலூயா. அப்ப கானானுக்கு செலெக்ஷன் ஆகல, பரலோக ராஜ்யத்தில் செலெக்ஷன் ஆகல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயாதுன்னு அங்க போய் ஆண்டவர்கிட்ட செக்ரட்டரி பதவி கேட்பாங்க. அவர் கொடுக்காத உடனே அவர்கிட்டயே மல்லு கட்டுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளு அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தில் போக முடியும்? என்னையா பரலோகம்? சொல்லுவாங்க, இங்க நம்ம வாழ்றதுக்கு எல்லாம் கிடைக்குதா, இதுதான் பரலோகம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க, பரலோகம் என்பது இனி வரப்போகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நீங்க அசட்டை பண்ணா உங்களுக்கு பின் சந்ததி அங்க போகும், நீங்க போக முடியாது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், இயேசு என்ன சொன்னார் வாசிக்கலாம். அநேக பாவிகளும் மாயக்காரர்களும் இயேசுவோடு வந்து பந்தி இருக்கிறதை கண்டபோது எல்லாரும் கேட்டாங்க, ஆண்டவரே இவங்கெல்லாம் பந்தி இருக்கிறாங்களே அப்படிங்கும் போது அந்த ரெண்டு சொல்லுகிறாங்க, அல்லேலூயா, உங்களுக்கு முன்னே அவங்க இருக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 28ஆம் வசனம் 28 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் சொல்லலையா, 10வது அதிகாரம் 28 29. அவரே நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே சொல்ல தொடங்கினோம். அதற்கு இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தடையான வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் அருமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்போ அந்த தேசத்தை முன்வைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை இழக்க நேரிட்டாலும் அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஒரு நிலத்தை பார்க்கிறான்,
அதுல திரவியம் இருக்கிறது சொல்லி தெரிந்த போது அவன் என்ன பண்ணுறான்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை நிற்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்பதுதான். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், கேபிஎன் ஆம்னி பஸ் ஓடுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த ஆம்னி பஸ்ஸை குறித்து சொல்கிற போது சொன்ன காரியம் என்ன, அந்த ஆம்னி பஸ்ஸுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஐயா அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணினாருன்னா, உள்ள நாட்கள்ல ஊழியம் செய்து தன்னுடைய குடும்பத்திற்காக ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஒரு 5 சென்ட் நிலத்தை மட்டும் வீட்டோடு சேர்த்து வைத்து விட்டு போய்விட்டார், மறித்து போய்விட்டார். அப்பொழுது அவருடைய மகன், என்னுடைய தகப்பனார் இருந்த நாட்களில் தேவனுக்கு பயந்திருந்தார், நீதியாக இருந்தார், ஆனால் ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி ரொம்ப புலம்பலோடு இருக்கும்போது, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது தன்னுடைய மண்வெட்டியை எடுத்து 4 செடிகளையாவது நடுவோம் அப்படின்ட்டு செடிகளை நடுவதற்காக அவர் குழி தோண்ட ஆரம்பித்தார். குழி தோண்ட ஆரம்பித்த பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, உள்ள இருந்து ஆற்று மணல் வர ஆரம்பித்தது. என்ன மணல்? ஆற்று மணல். கொஞ்சம் ஆழமாக தோண்ட 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 மணல் வந்துட்டே இருக்குது. வந்த மணல் பெரிய லாரி கணக்கில் வந்து குடிச்சு சுத்தி பார்த்தா அந்த இடம் முழுவதும் தோண்டி பார்த்தா மேல மட்டும் லேச மண்ணு போல இருக்குது, ஆனா உள்ளான எல்லாம் என்ன மணல்? ஆற்று மணல். அப்போ அங்க மணல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சோடனே இப்போ மணலுக்கு விலை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம வாங்குற பவுனை விட இப்போ மணலுக்கு விலை கூடுதல். தெரியும், ஒரு பவுன் 55 ரூபான்னு சொன்னா 55,000 சொன்னா ஒரு லோடு மண்ணு அதை விட கூடுதலா இருக்கு. மணல் கிடைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மணல் இருக்குது. இப்ப மணலை கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சார், மனம் வந்தது. இப்ப இவருக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல மணல் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சதுனால அவர் சுற்றியுள்ள இடங்களையும் ஒன்று ஒன்றாட்டு வாங்குவதற்காக முயற்சித்தார். நிறைய கடன்களை வாங்கி முயற்சித்தார், வாங்கினார். வாங்கின லாபத்துல ஒரு பஸ்ஸை வாங்கி விட்டார். நல்ல லாபம் கிடைத்தது. பல பஸ்கள் போட ஆரம்பித்தது. பெரிய பணக்காரராக மாறி. அல்லேலூயா. இதுல உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் சொன்னா, ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, மணல் இருக்கிறது, வருமானம் தரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறன்னு சொன்னா அதுக்கு திரையம் செலுத்தி அதை வாங்குகிறார். அல்லேலூயா. இதே போலத்தான் கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவங்களை ஆண்டவர் பக்குவமா அழைத்துட்டு வரார், பிரமாணங்களை கொடுக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அசட்டை பண்றாங்க. என்ன கானான் தேசம், நாங்க இருக்கிற பார்க்காத கானான் தேசமா அப்படின்ட்டு அவங்க அதை அசட்டை பண்ணினபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, அந்த கானானுக்குள்ள நீங்க எந்த மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை அசட்டை பண்ணவே கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். இரண்டாவது என்னாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறோம். புசிப்பீர்கள், புறப்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தரை நீங்க நினைச்சீங்க அசட்டை பண்ணுவீங்க.
அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்க கர்த்தரை அசட்டை பண்றீங்க. முதல்ல அந்த தேசத்தை அசட்டை பண்றீங்க, அடுத்தது யார் அசட்டை பண்றீங்க? கர்த்தரை அசட்டை பண்றீங்க. ஆண்டவர் நம்ம எப்படி அசட்டை பண்றோம்? அவரை கனம் பண்ணலையா? கனம் பண்ணதான் செய்யறோம். இந்த ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களை குறித்து இவர்களுக்குள்ளால சில நேரத்தில் முறுமுறுப்பு வருது. என்னன்னா, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்கிறாங்க. என்ன போஜனம்? எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களை எழுத்துல அதெல்லாம் கிடைச்சது, இங்க கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில நாங்க ஜோமனி என்ன கிடைக்குது அப்படின்னு நினைச்சாலே, நம்ம ஜெபம் பண்ணுகிறது அசட்டை பண்ணினாலே தேவனை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம். நம்ம ஆராதனை அசட்டை பண்ணினாலே தேவனை அசட்டை பண்ணுகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கர்த்தரை நம்ம நினைச்சு விடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம். முப்பதாவது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி இருந்தும் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. ஏலி கர்த்தருடைய ஆசாரியன், அவனுக்கு 2 குமாரர்கள். 2 குமாரர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய காணிக்கை அற்பமாக அசட்டை பண்ணுகிறார்கள். யாராவது காணிக்கை கொண்டு வந்தா எங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு கர்த்தருக்கு பலி செலுத்து. பாருங்க, அடுத்தன ஸ்தோத்திரம் 15 வசனம். அந்த ஆசாரியனுடைய குமாருடைய வேலைக்காரர்கள் அவன் சொல்லுவான், ஒரு ஆயுதத்தை எடுத்து கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோடு வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தான். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு. அல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்றான், சரி முதல்ல கொழுப்ப தகனிச்சு விடுவோம், 2வது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்ல முதல்ல இதை கொடுன்னு சொல்லிட்டு அவன் தனக்கு வேண்டியதை வாங்கி கொள்கிறான். கர்த்தருக்கு சமத்துல கொடுக்க வேண்டிய கனத்தையும் காணிக்கையும் கொடுப்பதற்கு முன்பாக தனக்குத்தானே அதை எடுத்துக் கொள்கிற போது ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏலியுடைய குமாரர்கள் 2 பேருமே அப்படி செய்கிறாங்க. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இப்படி நடக்கிற போது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடுகிறது. அல்லேலூயா. சொல்றோம், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பார்க்கிற குமாரனை மதிப்பானே. என்னை பார்க்கிறோம் குமாரனை நினைச்சிற மதிக்கிற. இந்த 25 வசனத்தை வாசிங்க. 24, 25. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில்
அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை வாசிக்கும் போது எனக்கே நடுக்கமா இருக்கு. அவளை சங்கரிக்க கர்த்தர் எப்படி இருந்தாராம்? சுத்தமா இருந்தார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். 90 வயசு வரைக்கும் அவர் கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்தவர். யார்? ஏலி. ஏலி ஸ்தோத்திரம் தன்னுடைய குமாரத்துக்கு சொல்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாரு, என் குமாரரே இப்படி செய்யாதீங்க. நீங்க மனுஷருக்கு விரோதமா பாவம் செய்தா மனுஷன் அதை நியாயாதிபதி அதை விசாரிப்பான். ஆனா ஒருவன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா அவனுக்கு விரோதமா அவனுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்கவன் யார்? நீங்க இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறது ரொம்ப மலிந்து போச்சு. கர்த்தருடைய தேசத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கவில்லை. கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை அசட்டை பண்ணுதுன்னு என்னன்னா அவரை அவமானப்படுத்துவது. கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அப்படின்னு நீங்க கர்த்தரை கனம் பண்ணினீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை கனப்படுத்துகிறது நிறைய விஷயம் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறதுனால கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை ஆராதனை நேரத்துல எல்லாரும் முழங்கால் போடுங்கன்னு சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்ன கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்க கர்த்தரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்துட்டு நம்ம வேடிக்கை பார்ப்பதுக்கு அல்ல. தேவ சமூகம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை கனம் பண்ணணும், அவருக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னு சொல்ற. ஸ்தோத்திரம். அப்படியானா நம்ம அவரை கனம் பண்ணணும். ஏலியுடைய குமாரர்கள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை, அவர்கள் அவரை அசட்டை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் அசட்டை பண்ணாங்க. என்னென்ன நம்ம தப்பு பண்ணனா அவர் நினைச்சுவாரு. கர்த்தரை அசட்டை பண்ணது என்ன? நம்ம தப்பு பண்ணா அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆண்டவர் இரக்கத்துல ரொம்ப பெரியார். அவன் செய்தா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு தர போறாரு. இதுக்கு என்ன அப்படின்னு. அல்லேலூயா. மன்னிக்கிற வரைக்கும் மன்னிப்பார். முழுவதுமா மன்னிச்சுட்டு இருந்ததுன்னா அவர் நீதியை நடப்பிக்க முடியாது. தன் அக்கிரமங்களில் துணி நடக்கிற உச்சந்தலை நினைச்சுவார். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அசட்டை பண்ணுகிறது என்னது? அவருடைய இரக்கத்தை அசட்டை பண்ணலாமா? அவருடைய மன்னிப்பை அசட்டை பண்ணலாமா? அவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணலாமா? அதெல்லாம் கூடாது. இந்த ஏலியுடைய குமாரர்கள் என்ன பண்ணான்னா நம்ம ஆசாரியனுடைய குமாரர்கள். அல்லேலூயா. ஆம். நமக்காண்டி பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க, நமக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம எவ்வளவுதான் அக்கிரமம் பண்ணினாலும் ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் அக்கிரமம் பண்ணினாலும் ஆண்டவர் மன்னிச்சு ஆமா விட்டுருவாரு அப்படின்னுட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப அசட்டை பண்றாங்க. ஆனா நடந்த காரியம் என்ன? அசட்டை பண்ணினவர்கள் ஸ்தோத்திரம் அவமானமாக போய்விட்டாங்க. அல்லேலூயா. வெட்டி பிடிக்கப்பட்டு போய்விட்டது. மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. ஸ்தோத்திரம். ரொம்ப பரிதாபமான நிலைமை. தேவ பிள்ளைகளே, தேசத்தை தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை அசட்டை பண்ணக்கூடாது, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்ய தேவனுடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய தேசத்தை அசட்டை பண்ணினவர்கள் அதில் பிரவேசிக்கவில்லை. இரண்டாவது, கர்த்தரை கனவீனம் பண்ணி அசட்டை பண்ணினவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணின தாவீது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடுவான், அப்படியே செய்திருவான். ஆண்டவருடைய வார்த்தை எப்போ அவனுக்கு கேட்டுட்டே இருக்கும். ஆனா இந்த தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தாவீது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை பிரசங்கத்தை அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏன் அசட்டை பண்றாங்கன்னா, இவர் என்னைக்கு எப்படிதான் பிரசங்கம் பண்ணுவார், வேற மாற்றமே இல்லை அப்படின்னுட்டு என்னைக்கும் கேட்கிற பிரசங்கத்தை அசட்டை பண்ணினாச்சுன்னா அந்த வார்த்தையினால் வருகிற வழி நடத்துதல்களை நம்ம அசட்டை பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அசட்டை பண்ணாதிருங்கள், அசட்டைக்காரரே என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்போ வார்த்தையினால் வருகிற வழி நடத்துதல்கள், தேவன் தம்முடைய வார்த்தையினால தான் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். இந்த தாவீதுக்கு அவன் பாவம் செய்தான், அவன் மற்ற காரியங்களை செய்யும் போது தேவனுடைய வார்த்தை கேட்பான். இந்த இடத்துல வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அல்லேலூயா. உனக்கு வேணும் என்ன, இன்னும் உனக்கு வேற தருவேன். ஆனா நீ என்ன செய், நீ தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பாவம் செய்தது என்னன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் பாவத்தில் துணிந்து நடப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? இந்த வார்த்தை எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா நம்மளால் சரியா நடக்க முடியுமா? கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டு. என்னது? வேதக்காரங்க பேர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாவை பார்க்க போனான். நிறைய வீட்டில் நடக்கிறதும் பாட்டி தாத்தாவை பார்க்க போவாங்க. கவனி. அப்போ அந்த தாத்தாவை பார்க்க போற போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, அவருக்கு கண்ணு சரியா தெரியாது, மங்களா இருக்குது. ஆனாலும் ஒரு லென்ஸ் வச்சு வசனம் படித்து கொண்டிருந்தார், பைபிள் வாசித்து கொண்டிருந்தார். கண்ணில் கண்ணாடி போட்டிருந்தார், ஆனாலும் ஒரு லென்ஸ் வச்சிருக்கிறார், வசனம் படித்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த பேரன் கேட்கிறான், தாத்தா உங்களுக்கு தான் வயசாச்சுங்களா, இந்த பைபிளை நீங்க வாசிச்சுட்டு இருக்கீங்களா, எதுக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு எத்தனை வசனம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது, எத்தனை வசனத்தை நீங்க மனசுல ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஏளனமா கேட்ட போது இந்த தாத்தா சொன்னாரு, தம்பி எனக்கு வர வர ஞாபக சக்தி குறைவாக தான் இருக்குது, எதுவுமே தெரிய ஞாபகத்துல இல்லை. ஆனா இந்த பைபிளை படிக்கும்போது ஒரு காரியம் நடக்குது, அதை நான் உனக்கு என்ன காரியம் சொல்லி உனக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணு, அங்க பக்கத்துல அந்த மூலையில ஒரு கூடை இருக்கு, அந்த கூடையில கொஞ்சம் தண்ணி கோரிட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு. ஒரு நார் கூடை. அப்போ இந்த கூடையை அவன் போய் பார்க்கும்போது அது அதிகமான கருன்னு ஒரே அழுக்கு படிந்ததாக இருக்கு, கறிக்கொட்டையாக இருக்கிறது. கறிக்கொட்டை அழுக்கு
படிந்த ஒரு கூடையாக கருகருன்னு இருக்கிறது. அப்போ இந்த பேரை என்ன பண்ணான்னா, அவன் வாலிபன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணான்னா நேர போய் பக்கத்தில் உள்ள வாய்க்கால இருந்து தண்ணீரை அவன் அந்த கூடையில அள்ளினான். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. கூடையில தண்ணீர் அள்ளினா என்ன ஆகும்? தண்ணி நிக்காது. கொஞ்சம் கூட நிறைச்சி வரும், எடுக்கும் போது பாதி போகும், கொஞ்சம் மேல எடுத்தோடனே முழுசும் போயிடும். அவன் எடுத்து எடுத்து பார்க்கறான், வரவே மாட்டேங்க. தாத்தா கூப்பிடுறாரு, பேராண்டி தண்ணி எடுத்தியா அப்படின்னு. இல்ல தாத்தா, கூடையில தண்ணியே வர மாட்டேங்க. சரி, அந்த கூடையாவது கொண்டு வா, உனக்கு வரக்கூடிய தண்ணி போதும், எடுத்துருவான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கூடையை தாத்தா இடத்துல கொண்டு வந்த வழியில தண்ணி எங்கன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ தண்ணி வரல தாத்தா, எல்லாம் போயிட்டு இந்த தண்ணி எல்லாம் இதுல இந்த கூடையில ஈரமா இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, சரி இந்த கூடையை நீ முதல்ல எடுக்கும் போது கூடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது நல்ல அழுக்கடைஞ்சி கருகருன்னு இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குது? அது எல்லாமே தண்ணியில போயிட்டு இப்ப அந்த கூடை எப்படி இருக்குது? சுத்தமா இருக்கு. அல்லேலூயா. அந்த ஈரமும் இருக்குது, அந்த கூடை சுத்தமா இருக்குது, அதுல இருந்து அழுக்கெல்லாம் போயிட்டு. அப்போ நீ இந்த தண்ணியில இந்த கூடையை முக்கும் போது இந்த கூடையில் உள்ள அழுக்கெல்லாம் போனது போல இந்த வேத வார்த்தையில நான் தினந்தோறும் வாசிக்கிற போது என் இருதயத்தில் உள்ள அழுக்குகள், என் வாழ்க்கையில் உள்ள அநேக அழுக்குகள்லாம் இந்த வேத வார்த்தையில செய்து மாற்றிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு மனசுல பதியாம இருக்கலாம், ஞாபகத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இது என்னை ஒவ்வொரு நாளும் உருமாற்றி கொண்டே இருக்கிறது, பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய நாள் வருது. அந்த நாளிலே கர்த்தர் எதை வைத்து நியாயத்திருப்பார்னா இந்த வேத வார்த்தையை வைத்துதான் நியாயத்திருப்பார். அல்லேலூயா. ஒரு அழைங்க அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாயத்திற்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயத்திற்கு. அப்போ ஆண்டோடைய வார்த்தை தான் நியாயத்திருக்கும். நம்ம ஸ்தோத்திரம், பக்கத்துல உள்ள ஜட்ஜி நியாயத்திருக்க மாட்டாங்க. வேதத்துல பார்க்கும்போது இயேசு நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருப்பார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக நியாயாசனத்துல அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் அவர் நியாயத்திருப்பார் என்று சொல்வதை விட அவர் சொல்கிறார், நான் சொன்ன வசனம் தான் உங்களை நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நியாயத்திருக்கும். சாதாரணமா நினைக்க கூடாது. பைபிள் எத்தனை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, படிக்கணும். இந்த வார்த்தை நம்மளை எச்சரிக்கும், ஆறுதல் படுத்தும், அரவணைக்கும், தேற்றும், பலப்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும், சாத்தானை வீழ்த்தக்கூடிய வார்த்தை இது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. பைபிள் வாசிக்கன்னு அசட்டையா இருக்கு. கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களா? கவனிங்க. பைபிள் வாசிக்கன்னு அசட்டையா இருக்குது. ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணக்கூடாது. வேத வார்த்தைகளை கூட அசட்டை பண்ண கூடாது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய கரத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிடுச்சு. சகாயம் இல்லாமல் போயிடுச்சு.
அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறான், சகாயம் சடுதியிலே நாசம். நாசம். இவங்க என்ன பண்ண, சிதைக்கியாவும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள் இருக்கிறாங்க. அப்ப எரேமியா கூப்பிட்டு கேட்பாங்க, எரேமியாவே நீ என்னப்பா சொல்ற, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு. முதல்ல கொஞ்சம் அசட்டை பண்ணி பார்த்தான், ஆனா எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேற்று. நேபுகாத் நேச்சார் வந்து அந்த தேசத்தை பிடிப்பதற்கு, யூதா பட்டணங்களை பிடிப்பதற்கு அவன் வருகிறான்னு சொல்லி அறிந்த மாத்திரத்துல எரேமியா சொல்றாரு, நீங்க அந்த நேபுகாத் நேச்சாருக்கு கீழே பேருங்க, அவன் தேசத்துல குடியிருங்க, ஸ்தோத்திரம், உங்களை நாங்க நடத்துவேன், 70 வருஷம் தாண்டி வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்றாங்க. எரேமியா மூலமா சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ணக்கூடாது, அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அது தேவன் விரும்பவில்லை. நம்ம யார் அசட்டை பண்றோமோ அது தேவன் பார்க்கிறார். சோதரம். அந்த எரேமியாவை கூப்பிட்டு கேட்பான், எரேமியாவே என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப எரேமியா சொன்ன கீழ்ப்படிய மாட்டான், எரேமியா பிடிச்சு ஜெயில போட்டுருவான். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்ததுனால தேவனுடைய வார்த்தையை அவன் சுத்தமா கேட்காததுனால அங்க அவருடைய உக்கிரமும் அவன் ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிட்டு. அல்லேலூயா. சகாயமே இருக்காது. தேவனுடைய வார்த்தையை யார் அசட்டை பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சகாயமே கிடைக்காது. அசட்டை பண்ணக்கூடாது. எங்களுக்கு தெரியாத வசனமா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நீங்க கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பற்றி கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21, 22. இந்த கர்த்தருடைய பாத்திரத்திலும் ஆ தேவனுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. இந்த கர்த்தருடைய போதன பள்ளிக்கும் தேவனுடைய போதன பள்ளிக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டலாமா, அவரையும் நாம் பலவாங்களா. சரி, 11வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. கர்த்தருடைய ராமனுக்கும் பணிகள் அல்லவே, அல்லவை புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் வீடுகள் இல்லையா. தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி தேவனுடைய சபை அசட்டை பண்ணி எல்லாவற்றை வெட்கப்படுத்துகிறீர்களா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா தேவனுடைய சபையை நீங்க எப்படி அசட்டை பண்ண முடியும். அல்லேலூயா. அதுல பிந்தின காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவருந்துடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சபையை நினைச்சு கூடாது, அசட்டை பண்ண கூடாது. ஒருவன் முந்தி சாப்பிடுகிறான், ஒருத்தன் பிந்தி சாப்பிடுகிறான், ஒருத்தன் வெறியா இருக்கிறான், ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஸ்தோத்திரம். அந்த 11வது அதிகாரத்துல 27 வசனம். இப்படி இருக்க இவன் அப்பாத்திரமான் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவராய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்ரை எண்ணத்தினால் அணியில்
அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் ஆ, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று ம், நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரமிப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். பாருங்க. அப்போ கர்த்தருடைய சபை அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணுகிறவர்கள் தன்னைத்தானே நிதானித்து அறிய மாட்டார்கள். அப்போ கர்த்தருடைய சபையை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறவர்கள் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து இந்த பந்தியில பங்கு கொள்ளணும். அதுக்கு தான் ஆயத்த ஜெபம் நமக்கு ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா என்னன்னா நம்ம ஆயத்த ஜெபங்கள்லாம் சோத்ராம் அது நம்ம ஆயத்தமாகிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வருகிற மாசத்துல நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க. வெறும் பந்தியில நம்ம பங்கு கொள்றோம்னா அந்த முந்தின வாரங்கள்ல ஆயத்தப்படும், முந்தின நாட்கள் இருந்துச்சுன்னா ஆயத்தப்படும். சபையில ஒரு மணி நேரமா ஜோமனுக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்றேன். அப்படி பந்தியில அங்க பங்கு கொள்கிறவர்கள் ஆயத்தம் இல்லாம நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது. உங்களை நாங்க தடை செய்ய மாட்டோம், உங்களுக்கு பந்தி கொடுக்க தான் செய்வோம். ஆனா நீங்க தான் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு அழைப்பு. அல்லேலூயா. நீங்க தான் உங்க ஆராய்ச்சி பண்ணணும். பரிசுத்தமா இருக்கிறேனா, பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறேனா, பந்தி அசட்டை பண்ணி இருக்கிறேனா, ஏதாவது ஒரு காரியத்தை அசட்டை பண்ணிடக்கூடாது, சபை அசட்டை பண்ணிடக்கூடாது அப்படின்னுட்டு எனக்குள்ள இந்த அசட்டை தன்மை வந்துடக்கூடாது என்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், கானான் தேசத்தை அசட்டை பண்ணினவர்கள் அதற்குள் பிரவேசிக்கவில்லை. கர்த்தரை அசட்டை பண்ணினவர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும்